Okay, so semiconductor electronics part 4. So நேற்று just 2 topics பார்த்துருந்தோம். Rectifiers, breakdown mechanisms. Just quick summary. Rectifiers, converting alternating current into direct current is called rectification, and the device used for this purpose is called rectifier. There are two types of rectifiers: half wave rectifier, full wave rectifier. Half wave rectifier la 3 components இருக்கும். One step down transformer, ஒரு single PN junction diode and load resistor இருக்கும். ஸோ இந்த செட்டப்பில் ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் ட்ரா பண்ணிவிட்டு நம்ம ஏசி இன்புட் சிக்னலை பாஸ் பண்ணோம் அப்படின்னா டியூரிங் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் டயோடை ஒரு மாதிரி கரெக்டாக வச்சுருந்தோம்னா ஸோ ஒன்லி பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் அப்போ டயோட் ஃபார்வர்ட் பயஸ்ட் ஆகும், நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் அப்போ ரிவர்ஸ் பயஸ் ஆகும். ஸோ ஒன்லி இட் வில் கண்டக்ட் டியூரிங் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள். அதனால் நமக்கு ஒரு பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் மட்டும் அவுட்புட் வேவ்ஃபார்ம் கிடைக்கும். டயோட் அப்படியே ரிவர்ஸ் பண்ணோம்னா பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் பிளாக் ஆகும், நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் மட்டும் நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ சென்ஸ் ஒரு ஹாஃப் ஆஃப் ஏசி இன்புட்டை மட்டும் இது அலோவ் பண்ணுறனால அவுட்புட்டில் பாஸ் பண்ணுறனால திஸ் இஸ் கால்ட் அஸ் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர். அண்ட் இதோட எஃபிஷியன்சி 40.6% அப்படின்னு பார்த்துருந்தோம். அதே ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர்னா அதே 3 காம்பனன்ட்ஸ் இருக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் ஜஸ்ட் சிம்பிள் ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் இதில் சென்டர் டேப்டு ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். தென் ஒரு சிங்கிள் பிஎன் ஜங்ஷன் டயோடு பதிலாக இதில் 2 பிஎன் ஜங்ஷன் டயோட்ஸ் இருக்கும். அண்ட் ஃபைனலி சேம் லோட் ரெசிஸ்டர் இருக்கும். ஸோ இதை ஒரு சர்க்யூட்டில் கரெக்டாக ட்ரா பண்ணோம்னா இதில் முன்னாடி சொன்ன மாதிரி 2 டயோடு இருக்கும், D1 அண்ட் D2ன்னு. டியூரிங் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் அப்போது டயோட் D1 ஃபார்வர்ட் பயஸ்டாக இருக்கும், D2 ரிவர்ஸ் பயஸ்டாக இருக்கும். ஸோ D1 கண்டக்ட் பண்ணும், கரண்ட் D1 வழியாக ஃப்ளோ ஆகும். அதே மாதிரி டியூரிங் நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் அப்போ D1 ரிவர்ஸ் பயஸ்டாக இருக்கும், D2 ஃபார்வர்ட் பயஸ்டாக இருக்கும். ஸோ D2 மட்டும் கண்டக்ட் பண்ணும், கரண்ட் D2 வழியாக ஃப்ளோ ஆகும். ஸோ நமக்கு 2 ஹாஃப் சைக்கிள் அப்போயுமே கரண்ட் அவுட்புட் கிடைக்கும். பட் யூனிடைரக்ஷனலாக பல்சேட்டிங் DC அவுட்புட்டாக கிடைக்கும், போத் இன் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர் அஸ் வெல் அஸ் இன் ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர். ஸோ இதை நம்ம பர்ஃபெக்ட் DC வேணும்னா நமக்கு வந்து வோல்டேஜ் ரெகுலேட்டரோ ஆர் ஃபில்டர் சர்க்யூட் ஃபில்டர்ஸையோ யூஸ் பண்ணணும். பட் தட் இஸ் அவுட் ஆஃப் ஸ்கோப். ஸோ ஃபுல் வேவ் ரெக்டிஃபயரோட எஃபிஷியன்சி 81.2%, ட்வைஸ் தட் ஆஃப் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர். ஸோ இது வந்து ரெக்டிஃபயர்ஸ்னு பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் பிரேக் டவுன் மெக்கானிசம்ஸ் பார்த்துருந்தோம். ஒரு டயோடை ரிவர்ஸ் பயஸில் ஆப்ரேட் பண்ணுறப்போ ஒரு சர்டைன் வோல்டேஜ் வரைக்கும் நமக்கு வந்து வோல்டேஜ் அப்ளை பண்ணுற ரிவர்ஸ் பயஸ் வோல்டேஜ் பெருசாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட்டை. ஏன்னா தட் வாஸ் மெயின்லி டியூ டு தெர்மலி ஜெனரேட்டட் மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ்ன்றனால. பட் ஒன்ஸ் இட் ரீச்சஸ் சர்டைன் வோல்டேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் 3 to 4 volts அந்த இதை ரீச் பண்ணுச்சுன்னா ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் இன் ஹெவிலி டாப்ட் தின் டிப்ளீஷன் லேயர் இருக்கக்கூடிய ஒரு டயோடில். ஒன்ஸ் 3 to 4 volts ரீச் ஆனிச்சுன்னா ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ஸோ அதனால் நமக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஹியூஜ் நம்பர் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ் வந்து கோவலன்ட் பாண்டை பிரேக் பண்ணிவிட்டு கண்டக்ஷன் பேண்டுக்கு மூவ் ஆகும். அதனால் நமக்கு ஷார்ப் ரைஸ் அண்ட் கரண்ட் ஃப்ளோ ஆகும். இந்த ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டால் ஒரு ஹெவிலி டாப்ட் தின் டிப்ளீஷன் லேயர் இருக்கக்கூடிய டயோடில் நடக்கிற பிரேக் டவுன் மெக்கானிசம் பேர் ஜீனர் பிரேக் டவுன் அப்படின்னு பார்த்தோம். கரெக்டாக சேம் திங். இன்ஸ்டெட் ஆஃப் ஹெவிலி டாப்ட் தின் டிப்ளீஷன் லேயருக்கு பதிலாக ஒரு லைட்லி டாப்ட் வைட் டிப்ளீஷன் ரீஜன் இருக்கக்கூடிய ஒரு டயோடில் சின்ஸ் இந்த டிப்ளீஷன் ரீஜன் வைடாக இருக்கனால நமக்கு அந்த 3 to 4 volt ரேஞ்சில் நமக்கு ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைக்காது. பிகாஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் V/D இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வித் ஆர் டிஸ்டன்ஸ். ஸோ டிப்ளீஷன் ரீஜன் வித் வந்து வைடாக இருந்தனால நமக்கு 3 to 4 voltsக்குள்ளார நமக்கு ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைக்காது. ஒரு 6 volts அந்த ரேஞ்சில் வந்து நமக்கு வேற ஒரு மெக்கானிசம் ஜீனர் பிரேக் டவுனுக்கு பதிலாக நடந்து முடிஞ்சிடும். ஸோ அந்த மெக்கானிசம் பேர் வந்து அவலான்ச் பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி நடக்கும்னா ஒன்ஸ் இந்த லைட்லி டாப்ட் வைட் டிப்ளீஷன் ரீஜன் இருக்கக்கூடிய ஒரு டயோடில் நம்ம ரிவர்ஸ் பயஸ் வோல்டேஜ் அப்ளை பண்ணிகிட்டே வரோம். 6 voltage ரீச் ஆனிச்சுன்னா நமக்கு அந்த மைனாரிட்டி கேரியர்ஸ் ஜங்ஷன் கிராஸ் ஆகிறப்போ இட் வில் கெயின் சஃபிஷியன்ட் கைனட்டிக் எனர்ஜி. ஸோ இட் வில் ட்ராவல் அட் அ கிரேட்டர் வெலாசிட்டி அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ ஒரு 2 மேங்கோ வந்து ஒரு த்ரெட்டில் கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு கல்லை ஃபாஸ்ட்டாக எரிஞ்சோம்னா எப்படி அந்த த்ரெட்டு பிரேக் ஆகிடுமோ அதே மாதிரியே ஒரு ஃபாஸ்ட்டான வெலாசிட்டியில் மூவ் ஆகுறதுனால அங்கே அந்த டிப்ளீஷன் ரீஜனுக்குள்ளார இருக்கிற கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கிற வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் கூட அது கொலைட் ஆகிறப்போ அந்த பாண்டை அது பிரேக் பண்ணிடும். ஸோ ஒரு சார்ஜ் கேரியர் போயிட்டு இன்னொரு சார்ஜ் கேரியர் உருவாக்கும். இந்த 2 சார்ஜ் கேரியர்ஸ் தென் ஃபர்தராக ஒரு 4 கேரியர்ஸ் உருவாக்கும். அதே மாதிரி 4 8 ஆகும், 8 16 ஆகும். இந்த மாதிரி கரியர் மல்டிப்ளிகேஷன் கிரியேட் ஆகும். அவலான்ச் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ் கிடைக்கும். ஒன்ஸ் கைன் இன்ஸ்டன்டேனியஸாக இது எல்லாமே நடக்கும். ஸோ ஹியூஜ் நம்பர் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ் சடனாக கிடைக்கிறனால நமக்கு ஷார்ப் ரைஸ் அண்ட் கரண்ட் கிடைக்கும். இது பேர் அவலான்ச் பிரேக் டவுன் அப்படின்னு பார்த்துருந்தோம். கரெக்டாக ஜீனர் பிரேக் டவுன் occurs mainly in heavily doped thin depletion region இருக்கக்கூடிய டயோடில். அவலான்ச் பிரேக் டவுன் occurs in lightly doped wide depletion region இருக்கிறதுல. and Zener diode occurs due to strong electric field, whereas avalanche breakdown occurs due to strong kinetic energy. as a result greater velocityல charge carriers travel ஆகிறனால நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். then Zener breakdown usually it occurs in the range of 3 to 4 voltsல reverse bias voltage rangeல நடக்கும். whereas avalanche breakdown 6 volts or greater than 6 volts rangeல நடக்கும் அப்படின்னு பார்த்துருந்தோம். and இன்னும் 2 பாயிண்ட் பார்த்துருந்தோம். Zener breakdownக்கு நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட், avalanche breakdownக்கு பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்னு பார்த்துருந்தோம். கரெக்டாக
So that's all about summary. Then moving on to next topic, Zener diode. Zener breakdown oda அதை பேஸ் பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் Zener diode இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான் இந்த கான்செப்ட். இது ஜஸ்ட் ஒரு ஸ்பெஷலி மேனுஃபேக்சர்ட் டயோட், பிஎன் ஜங்ஷன் டயோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. அதான் Zener diode அப்படின்னு சொல்லுவாங்க. Zener diode is a heavily doped silicon diode which has thin narrow depletion region. ஸோ நம்ம Zener breakdown பார்த்தப்போ ஒன்ஸ் அகைன் அந்த சேம் தியரி. Zener breakdownனால் என்ன, உங்களுக்கு ஒரு ரிவர்ஸ் பயஸ் வோல்டேஜில் நமக்கு வந்து ஒரு சர்டைன் வோல்டேஜ், ஒரு தின் டிப்ளீஷன் ரீஜன் இருக்கக்கூடிய ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோட் ஒரு டயோடில் ரிவர்ஸ் பயஸ் வோல்டேஜ் நம்ம அப்ளை பண்ணுறப்போ ஒரு 3 volts to 4 volts ரேஞ்ச் வரப்போ அங்கே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ராங்காக க்ரியேட் ஆகும் டியூ டு இந்த தின் டிப்ளீஷன் ரீஜன். இந்த ஸ்ட்ராங்காக க்ரியேட் ஆன எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அங்கே இருக்கிற கோவலண்ட் பாண்டை ரப்சர் பண்ணும், அதாவது பிரேக் பண்ணும். ஸோ இது பிரேக் பண்ணுறதுனால இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ஹியூஜ் நம்பர் ஆஃப் சார்ஜ் கரியர்ஸ் கிடைக்கும். அண்ட் இந்த ஹியூஜ் நம்பர் ஆஃப் சார்ஜ் கரியர்ஸ் வந்து ஃப்ரம் வேலன்ஸ் பேண்ட் டு கண்டக்ஷன் பேண்ட் மூவ் ஆகிறதுனால நமக்கு ஷார்ப் ரைஸ் இன் கரண்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம். இது Zener breakdown பார்த்துருந்தோம். ஒரு நார்மல் பிஎன் ஜங்ஷன் டயோட இந்த Zener breakdownல ஆப்ரேட் பண்ண முடியாது, இந்த பிரேக் டவுன் ரீஜனில் வந்து. ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஒரு சடனாக அதில் கரண்ட் ஃபாஸ்ட்டாக ஃப்ளோ ஆனிச்சுன்னா டயோட் ஹீட் ஆகும், அதனால் டயோட் டேமேஜ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோடு வந்து இந்த ரீஜனில் ஆப்ரேட் பண்ணவே முடியாது. ஸோ அதுக்காக ஸ்பெஷலாக மேனுஃபேக்சர் பண்ண டயோடு தான் Zener diode. ஸோ அதில் வந்து ஒரு பவர் டிசிபேஷன் கேப்பபிலிட்டி இருக்கும். என்ன ஆகும்னா, ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆனிச்சுன்னா நான் சொன்ன மாதிரி ஹீட் ஆகும் டயோடு வந்து. ஸோ அது ஓவராக ஹீட் ஆகிறப்போ பிஎன் ஜங்ஷன் டயோடால் அதை வித்ஹோல்ட் பண்ண முடியாது, பிரேக் ஆகிடும், டேமேஜ் ஆகிடும். அதே ஒரு Zener diode வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகிறப்போ ஹீட் ஆகிறத பவராக டிசிபேட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து அந்த பவர் டிசிபேஷன் கேப்பபிலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மேனுஃபேக்சர் பண்ணுறப்பே அதுக்குள்ளார சில ஸ்பெஷல் மெட்டீரியல்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் இந்த வர ஹீட்டை வந்து அது வெளியில் பவராக வந்து டிசிபேட் பண்ணி விட்டுரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இட் கேன் ஆப்ரேட் இன் திஸ் பிரேக் டவுன் ரீஜன் டு சம் எக்ஸ்டென்ட். இதுக்கும் சில லிமிட் இருக்குது. எந்த டயோடையுமே வந்து ஒரு எக்கச்சக்கமான கரண்ட்டில் ஆப்ரேட் பண்ண முடியாது. பட் இது பிஎன் ஜங்ஷன் டயோடை விட ஸ்லைட்லி பெட்டராக இருக்கும். பிஎன் ஜங்ஷன் டயோட் பிரேக் டவுன் ரீஜன்லேயே ஆப்ரேட் பண்ண முடியாது. Zener diode வந்து பிரேக் டவுன் ரீஜனில் ஆப்ரேட் பண்ணலாம் ஒரு சர்டைன் எக்ஸ்டென்ட் வரைக்கும். அது என்னன்றதை இப்போ பார்ப்போம். ஓகேவா? ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோடோட சிம்பிள் நம்ம பார்க்குறப்போ இப்படி பார்த்துடணும். இது P, இது N அப்படின்னு பார்த்துடணும். கரெக்டாக? இது Zener diode சேம் தான். இன்ஸ்டெட் ஆஃப் அந்த ஒரு வெர்டிக்கல் லைன் பதிலாக Z மாதிரி இருக்கும். இது P, இது N. இது ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோடு, இது ஒரு Zener diode. ஓகேவா? ஸோ சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் இப்படி தான் இருக்கும். இவ்வளோ தான் Zener diode பற்றி ஒரு தியரி கொடுத்துருப்பாங்க. இதுக்கப்புறம் ஃபர்தராக இந்த டயோட எக்ஸ்ப்ளனேஷனுக்கு அப்புறம் 2 இருக்கும், VI கேரக்டரிஸ்டிக்ஸ், அப்ளிகேஷன்ஸ். இப்போ VI கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? VI கேரக்டரிஸ்டிக்ஸ், ஒன்ஸ் அகைன் VI கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து 2 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். ஒரு டயோட ஃபார்வர்ட் பயஸில் வச்சா எப்படி நமக்கு வோல்டேஜ் கரண்ட் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும், அதே அந்த டயோட வந்து ரிவர்ஸ் பயஸில் வச்சா எப்படி வோல்டேஜ் அண்ட் கரண்ட் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படின்ற 2 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். நம்ம பிஎன் ஜங்ஷன் டயோட ஃபார்வர்ட் பயஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் ரிவர்ஸ் பயஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் படிக்கிறப்போ ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. அந்த சர்க்யூட்டில் வச்சுட்டு நம்ம ஒரு லெபார்ட்டரியில் கரெக்டாக வோல்டேஜ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரைஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னா நமக்கு வோல்ட் மீட்டர் அண்ட் அம்மீட்டர் இருக்கும். அதில் வோல்ட் மீட்டர் உள்ள வோல்டேஜோட ரீடிங்கை மெஷர் பண்ணிகிட்டே வந்து அதனால் ரைஸ் ஆகிற கரண்ட்டோட ரீடிங்கும் மெஷர் பண்ணிகிட்டே வந்தோம்னா அம்மீட்டரில் ஒரு டேபிள் போட்டோம்னா அதை கிராஃபாக XY ஆக்சஸில் ரெப்ரசென்ட் பண்ணோம்னா அதான் ஃபார்வர்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம். கரெக்டாக? அதே மாதிரியே Zener diode ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் செட் பண்ணுவாங்க. வோல்டேஜ் சப்ளை, ரெசிஸ்டர், அம்மீட்டர், சேம் சர்க்யூட் அப்படியே ஃபார்வர்ட் பயஸ் பிஎன் ஜங்ஷன் டயோட ஃபார்வர்ட் பயஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ரீட் பண்ணுறதுக்கு அதே சர்க்யூட் தான் யூஸ் பண்ணியிருப்போம். இன்ஸ்டெட் ஆஃப் பிஎன் ஜங்ஷன் டயோடு இந்த இடத்துல Zener diode யூஸ் பண்ணும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ இது ஃபார்வர்ட் பயஸில் இருக்கா, ரிவர்ஸ் பயஸில் இருக்கா? ஃபார்வர்ட் பயஸ்.
P வந்து பாசிட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் ஆகிருக்கு, N வந்து நெகட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இட் இஸ் இன் ஃபார்வர்ட் பயாஸ் நவ். நான் இந்த மாதிரி ஒரு சர்க்யூட்டை செட் பண்ணிவிட்டு சேம் திங் நம்ம இதில் இருக்க வோல்டேஜை வந்து ஸ்லோலி ரைஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னா 0 வோல்ட்லேருந்து 0.1 0.2 0.3 ரைஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னா ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு மேலே இந்த வோல்ட் மீட்டரில் நம்ம இங்கே ரைஸ் பண்ண வோல்டேஜ் ரீடிங் கிடைக்கும். ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு மேலே இந்த அம்மீட்டரில் நம்ம கரண்ட் ஃப்ளோ ரீடிங் கிடைக்கும். ஃபார்வர்ட் பயாசிங் பொறுத்த வரைக்கும் ஜெனர் டயோடுக்கும் பிஎன் ஜங்ஷன் டயோடுக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. இட் ஆக்ட்ஸ் எக்ஸாக்ட்லி த சேம் வே as பிஎன் ஜங்ஷன் டயோட். ஸோ நம்ம பிஎன் ஜங்ஷன் டயோட ஃபார்வர்ட் பயாஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் படிக்கிறப்போ this is voltage, forward voltage, and this is forward current. This is threshold voltage, 0.3 volts for germanium, 0.7 volt for silicon. இது ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோட் மாதிரி தான் பிஹேவ் பண்ணணும்னு சொல்லி இந்த ஃபார்வர்ட் பயாசிங்கில். ஏன்னா நமக்கு இதுக்குள்ள ஒரு பேரியர் பொட்டன்ஷியல் இருக்கும். ஸோ அந்த பேரியர் பொட்டன்ஷியலை நம்ம இங்கே அப்ளை பண்ணுற பயாஸ் வோல்டேஜ் ரீச் பண்ணுற வரைக்கும் இந்த இடத்துல கரண்ட் ஃப்ளோவே இருக்காது, இது ஆப்போஸ் பண்ணுன்றனால. ஸோ ஒன்ஸ் இட் ரீச்சஸ் த பேரியர் பொட்டன்ஷியல், த்ரெஷோல்டு வோல்டேஜ் ரீச் பண்ண உடனே கரண்ட் எக்ஸ்போனன்ஷியலாக இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் ஃபார்வர்ட் பயாசிங்கில். ஓகேவா? இட் இஸ் எக்ஸாக்ட்லி த சேம் அஸ் பிஎன் ஜங்ஷன் டயோட், ஜெனர் டயோட ஃபார்வர்ட் பயாசிங் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ அவ்வளோதான் இருக்கும். இந்த ரீஜனை வந்து ஃபார்வர்ட் பயாசிங் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ரிவர்ஸ் பயாசிங் பார்க்கலாம். ரிவர்ஸ் பயாசிங் எக்ஸாக்ட்லி சேம், ஜஸ்ட் டயோடு மட்டும் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபார்வர்ட் பயாஸ் ஜஸ்ட் அப்படியே ரிவர்ஸ் பயாஸ் பண்ணியிருப்பாங்க. Now the diode is in reverse biased, கரெக்டாக? ஏன்னா இதோட நெகட்டிவ் எண்ட்லேயும் பாசிட்டிவ் எண்ட்லேயும் நெகட்டிவ் பீலையும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ now the diode is in reverse biased. ஓகே, இதுதான் இம்பார்ட்டண்டான கேரக்டரிஸ்டிக்ஸ் ஜெனர் டயோடுக்கு. இதில் தான் டிஃப்ரென்சஸ் இருக்கும் ஃபார்வர்ட் பிஎன் ஜங்ஷன் டயோடுக்கும் ஜெனர் டயோடுக்கும். டிஃப்ரென்சஸ் இந்த சென்ஸ் இனிஷியல் பிஹேவியர் எக்ஸாக்டாக ஒன் செகண்ட் சேமாக தான் இருக்கும். ஒன்ஸ் பிரேக் டவுன் ஸ்டார்ட் ஆன உடனே பிஎன் ஜங்ஷன் டயோடு ஆப்ரேட் ஆக முடியாது, டேமேஜ் ஆகிடும். வேறு ஜெனர் டயோடில் வந்து பிரேக் டவுன் ரீஜனில் ஆப்ரேட் ஆக முடியும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் அது என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. தியரட்டிக்கலி ஜஸ்ட் ஒன்ஸ் அகைன் சேம் ஒரு ஜெனர் டயோடை வந்து இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் செட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வோல்டேஜ் சப்ளை வந்து ரைஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா இனிஷியலி ஒரு 0.1 வோல்ட் ஒரு 0.2 வோல்ட் ஒரு 0.3 வோல்ட் அவ்வளோ சம்திங் ஒரு மினிமம் வோல்டேஜே போதும் மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸை ஜங்ஷன் டுவார்ட்ஸ் வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு. ஸோ தெர்மலி ஜெனரேட் ஆகி டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணனால அங்கே ஒரு மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் நிறைய மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஒரு 0.1 ஒரு 0.2 வோல்ட்ஸ்லேயே அது ஜங்ஷன் டுவார்ட்ஸ் கிராஸ் ஆகிடும். அதனாலே நமக்கு வந்து ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆரம்பிக்கும். அந்த கரண்ட் பேர் ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சின்ஸ் மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் ஆர் ஸ்மால் இன் நம்பர், ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் ஆர் லீக்கேஜ் கரண்ட் இஸ் ஆல்சோ ஸ்மால் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ இது வந்து நம்ம அப்ளை பண்ணுற ரிவர்ஸ் பயாஸ் வோல்டேஜுக்கு இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறதுனால கிரியேட் ஆன மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ இந்த எல்லா ப்ராசஸுமே ஒரு சர்டைன் வோல்டேஜ் வரைக்கும் தான். நம்ம அப்ளை பண்ணுற ரிவர்ஸ் பயாஸ் வோல்டேஜ் வந்து ஒன்ஸ் இட் ரீச்சஸ் அரௌண்ட் 3 volts to 4 volts அந்த ரேஞ்ச் ரீச் ஆகிடுச்சுன்னா once again since due to this narrow depletion region strong electric field create ஆகிடும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ராங்காக க்ரியேட் ஆனனால நமக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக ஹியூஜ் நம்பர் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ் கிடைக்கும். அந்த சார்ஜ் கேரியர்ஸ் எல்லாம் ஒரே டைமில் வேலன்ஸ் பேண்ட் வந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு மூவ் ஆகிறனால ஷார்ப் ரைஸ் இன் கரண்ட் நமக்கு கிடைக்கும். இதுதான் வந்து நம்ம ஹோலாக ரிவர்ஸ் பயாசிங்கில் நடக்கிறது. இது ஒரு விஐ கேரக்டரிஸ்டிக்ஸாக ட்ரா பண்ணோம்னா this is reverse voltage and this is reverse current. So initially slower gradually current rise ஆகும், steady current flow ஆகும். ஓகே,
ஸோ ஒரு இனிஷியலி ஸ்லோவாக ரைஸ் பண்ணிட்டு வர நமக்கு பெருசாக கரண்ட்டில் டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஏன்னா இனிஷியலாக ஒரு சர்டன் வோல்டேஜ் வரைக்கும் ரிவர்ஸ் பயாஸ் வோல்டேஜும் ரிவர்ஸ் கரண்ட்டும் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ ஒரு சர்டன் வோல்டேஜ் வரைக்கும் அந்த மாதிரி நடந்துகிட்ருக்கும். ஒன்ஸ் இட் ரீச்சஸ் சம்வேர் இன் 3 volts to 4 volts ரேஞ்சுக்குள்ள ரீச் ஆன உடனே நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால ஷார்ப் ரைஸ் இன் கரண்ட் நம்ம அப்சர்வ் பண்ணோம் கேரக்டரிஸ்டிக்ஸில். ஸோ இந்த ஜங்ஷன் இந்த மார்க் பேர் VZ அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெனர் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்ஸ்டன்ட் ஜெனர் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் in y axis இந்த ரீஜனை வந்து IZ min அப்படின்னு சொல்லுவாங்க. மினிமம் ஜீனர் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மார்க்கை IZ max அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் ஜீனர் கரண்ட். அண்ட் இது வந்து ஜீனர் பிரேக் டவுன் ரீஜன். and this is constant zener voltage. இப்படி தான் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். கரெக்டாக? ஓகே. ஸோ இதில் 3 இம்பார்ட்டண்டான பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஒன்று VZ, இன்னொன்று IZ min அண்ட் IZ max. திஸ் இஸ் கான்ஸ்டன்ட் ஜெனர் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் கான்ஸ்டன்ட் அப்படின்னா, ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கரண்ட் வந்து ஒரு சர்டன் வோல்டேஜ் டச் பண்ணிடுச்சுன்னா, அதாவது வோல்டேஜ் நம்ம அப்ளை பண்ணிட்டு இருக்க பயாஸ் வோல்டேஜ் ஒரு 3 volts to 4 voltsல ஒன்ஸ் அது ரீச் ஆகிடுச்சுனாலே இன்ஸ்டண்ட்டாக ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிடைக்கும். அது இன்ஸ்டண்ட்டாக வந்து ஹியூஜ் நம்பர் ஆஃப் கேரியர்ஸை கண்டக்ஷன் பேண்ட் மூவ் பண்ணி ஷார்ப் ரைஸ் இன் கரண்ட் ஃப்ளோ ஆகும். அதுக்கு மேலே நம்ம ஃபர்தராக வோல்டேஜ் ரைஸ் பண்ணவே வேண்டாம். அதெல்லாம் நமக்கு ஒரே பாயிண்ட் ஆஃப் வோல்டேஜில் கிடைக்கும் ஃபுல்லாகவே. ஸோ அதனால் இந்த வோல்டேஜ் வந்து கான்ஸ்டண்ட்டாகவே இருக்கும். நம்ம இந்த வோல்டேஜ் பெருசாக ஆல்டர் பண்ணவே தேவையில்லை, இன்க்ரீஸ் பண்ணவே தேவையில்லை. சேம் வோல்டேஜ்லேயே நமக்கு ஷார்ப் ரைஸ் இன் கரண்ட் கிடைக்கும். ஸோ இந்த என்டையர் த்ரூ அவுட் இந்த ஷார்ப் ரைஸ் இன் கரண்ட்லையும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட், நாட் எக்ஸாக்ட்லி, ஆல்மோஸ்ட் இந்த ஜெனர் வோல்டேஜ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேவா? அதனால் வந்து கான்ஸ்டன்ட் ஜெனர் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை தான் வந்து இதோட ஜெனர் டயோடோட அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுவாங்க. வோல்டேஜ் ரெகுலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஒன் ஆஃப் த மெயின் அப்ளிகேஷன்ஸ். இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி, இந்த கான்ஸ்டண்ட்டாக இந்த ஜெனர் வோல்டேஜ் இருக்கிற இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை தான் யூஸ் பண்ணி இதோட அப்ளிகேஷனே இருக்கும். ஓகேவா? பட் இந்த ஜெனர் டயோட் பிரேக் டவுன் ரீஜனில் கிடைக்கிற இந்த ஜெனர் பிரேக் டவுன் வோல்டேஜ் வந்து ஆல்மோஸ்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் ஒரு ப்ராக்டிக்கல் ஜெனர் டயோடில். இஃப் இட் இஸ் அன் ஐடியல் ஜெனர் டயோட் இது வந்து ஃபுல்லி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கூட மாடிஃபிகேஷன் இருக்காது, பர்ஃபெக்டாக கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். பட் ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு டயோடில் அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான கண்டிஷன் அச்சீவ் பண்ணுறது கஷ்டம். ஸோ ஆல்மோஸ்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அது ஒரு பேராமீட்டர். நெக்ஸ்ட் வந்து IZ min அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் மினிமம் ஜெனர் கரண்ட். எந்த பாயிண்ட்லேருந்து ஷார்ப் ரைஸ் இன் கரண்ட் எந்த கரண்ட்லேருந்து ஷார்ப் ரைஸ் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த பாயிண்ட் எக்ஸாக்டாக IZ min சொல்லுவாங்க. எந்த கரண்ட் வரைக்கும் இதை ஆப்ரேட் பண்ணலாம் மேக்ஸிமம் அப்படின்றது வந்து மேக்ஸிமம் ஜெனர் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஃபஸ்ட்டே சொல்கிறப்போ இதுக்குமே ஒரு லிமிட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த லிமிட் தான் இது. இதுக்கு மேலே கரண்ட் ஃப்ளோ ஆனிச்சுன்னா ஜெனர் டயோடும் டேமேஜ் ஆகிடும். ஓகேவா? புரியுதா? ஓகே. ஸோ ரிவர்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸில் இந்த 3 பேராமீட்டர்ஸ் தான் இம்பார்ட்டண்டாக சொல்லியிருப்பாங்க. இதுக்கப்புறம் இதை ஃபாலோ பண்ணி ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டை பார்த்தோம். இதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஃபார்வர்ட் பயாசிங் இதில் கூட நம்ம பார்க்குறப்போ PN ஜங்ஷன் டயோடில் கூட பார்க்குறப்போ ரெசிஸ்டன்ஸ் இஸ் del V divided by ஃபார்வர்ட் ரெசிஸ்டன்ஸ் equal to del V divided by del I அப்படின்னு பார்த்துருக்கோம். கரெக்ட் தானே? ஃபார்வர்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் PN ஜங்ஷன் டயோட் பார்க்குறப்போ. ஸோ அப்படின்னா என்னென்னா, இன் ஜென்ரல் அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா V is equal to IR. ஸோ அப்போ ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு V divided by I வரும். கரெக்ட் தானே? ஓகே. இது வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டான வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டுக்கு வந்து ஒரு வேரியிங் வோல்டேஜ் அண்ட் வேரியிங் கரண்ட் இருக்குது. இந்த சர்க்யூட்டில் நம்ம வோல்டேஜ் ரைஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கோம். அதனால் கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. கரெக்ட் தானே? அந்த மாதிரி இருக்கப்போ ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா ஒரு 2 பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் எவ்வளோ வோல்டேஜை சேஞ்ச் பண்ணோம்னா எவ்வளோ கரண்ட் கிடைக்குது அப்படின்ற ரேஷியோ தான் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் ஸ்மால் சேஞ்ச் இன் வோல்டேஜ் டிவைடட் பை ஸ்மால் சேஞ்ச் இன் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். நான் சொல்கிறப்போ ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன். திஸ் இஸ் இன் ப்ராக்டிக்கல் ஜெனர் டயோட் திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். VZ வந்து கரெக்டாக நாட் ஃபுல்லி கான்ஸ்டன்ட். ஐடியல் ஜெனர் டயோடில் இட் இஸ் ஃபுல்லி கான்ஸ்டன்ட். there will not be any resistance at all. But in practical zener diode கொஞ்சம் வந்து இதில் சில due to some internal features or certain conditionsனால இது ஆல்மோஸ்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இது ஆல்மோஸ்ட் கான்ஸ்டன்ட்னா பர்ஃபெக்ட் வெர்டிக்கலாக இருந்ததுன்னா தட் இஸ் ஃபுல்லி கான்ஸ்டன்ட். சேஞ்சே இல்லைன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3 volts இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாக்ட் அந்த 3 volt மார்க்கில் ஸ்ட்ரைட் வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணோம்னா தட் இஸ் கான்ஸ்டன்ட். கரெக்ட் தானே? வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ் ஆர் வித் ரெஸ்பெக்ட் டு வோல்டேஜ் இட்ஸ் பர்ஃபெக்ட்லி கான்ஸ்டன்ட் இஃப் இட் இஸ் பர்ஃபெக்ட்லி வெர்டிக்கல்னா. பட் இது பர்ஃபெக்ட்லி வெர்டிக்கலாக இல்லை, ஸ்லைட்டான ஒரு சேஞ்ச் இருக்குது. கரெக்ட் தானே? டுவார்ட்ஸ் ஸ்லைட்டாக லீன் ஆகுது இந்த சைடு. ஸோ அதனால் திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் கான்ஸ்டன்ட். இப்படி ஸ்லைட்டாக இருக்கனாலேயே அங்கே ஸ்லைட்டான ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம ரெசிஸ்டன்ஸ் என்ன பார்த்தோம்? R is equal to
del v divided by del I அப்படின்னு பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு நம்ம மேக்ஸில் 8th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். ஒரு XY கிராஃபில் நமக்கு வந்து ஸ்லோப்னு ஒன்று பார்த்துருப்போம். ஞாபகம் இருக்கா? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு கிராஃப் இருக்குன்னா this is y axis, this is x axis. சப்போஸ் இப்படி வந்து நமக்கு ஒரு கிராஃப் கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுவோம். இப்படி ட்ரா பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா? இப்படி ட்ரா பண்ணுவோம். ஸ்லோப் m is equal to dy divided by dx அப்படின்னு படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கா? m is equal to dy by dx ன்னு படிச்சிருப்போம். அண்ட் இம்பார்ட்டன்ட்லி இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி இப்படின்லாம் ட்ரா பண்ணக்கூடாது. பர்ஃபெக்ட்லி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக ட்ரா பண்ணணும் ஸ்லோப்னா. dy by dx அப்படின்னா என்னென்னா வித் ரெஸ்பெக்ட் டு y இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணோம்னா நமக்கு 2 பாயிண்ட் கிடைக்கும். வித் ரெஸ்பெக்ட் டு y ஸ்கேலில் பார்த்தோம்னா இது ஒரு பாயிண்ட், கரெக்டாக? அதே மாதிரி இது ஒரு பாயிண்ட், கரெக்டாக? அதே மாதிரி வித் ரெஸ்பெக்ட் டு x நமக்கு 2 பாயிண்ட் கிடைக்கும். இது ஒரு பாயிண்ட், இனிஷியல் பாயிண்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட் இது, கரெக்டாக? ஸோ மினிமம் வந்து 1னும் மேக்ஸிமம் 2ன்னு எடுத்துக்கும். இந்த ஸ்கேலில் மினிமம் இந்த பாயிண்ட் தான் எக்ஸை பொறுத்த வரைக்கும், கரெக்டாக? ஸோ திஸ் இஸ் x1 அண்ட் திஸ் இஸ் x2, கரெக்டாக? அதே மாதிரி y ஸ்கேலில் இது மினிமமா? ஸோ திஸ் இஸ் y1 அண்ட் திஸ் இஸ் y2, கரெக்ட் தானே? ஸோ இதில் இப்போ ஸ்லோப் நமக்கு வேணும்னா டிஃப்ரென்ஷியல் small change in y axis divided by small change in x axis, which is y2 minus y1 divided by x2 minus x1, or small change in y divided by small change in x, கரெக்டா? இது வந்து ஸ்லோப். நான் இப்போ இதே விஷயத்தை இந்த கேரக்டரிஸ்டிக்ஸில் அப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. என்ன நடக்கும்னு பாருங்களேன். இஃப் இட் இஸ் பர்ஃபெக்ட்லி வெர்டிக்கல் அப்படின்னா நம்மளால் ட்ரா பண்ணவே முடியாது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை. இப்படி இருக்கிற ஒரு லைனில் நம்மளால் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ண முடியுமா? நான் சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு இப்படி வரையக்கூடாது. இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இல்லை. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் 90 டிகிரிஸ் இருக்கணும் ஒரு சைடு வந்து. ஸோ இதில் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணோம்னா இது மேலே தான் வரையணும், கரெக்ட் தானே? ஸோ இப்படி இருக்கிற ஒரு பர்ஃபெக்ட்லி வெர்டிக்கல் லைனில் நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஒன்றும் கிடைக்காது. ஒய் ஆக்சிஸ்க்கு 2 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஒய் ஆக்சிஸில் 2 பாயிண்ட் கிடைக்கும். பட் எக்ஸ் ஆக்சிஸில் ஒரே பாயிண்ட் தான் கிடைக்கும், கரெக்ட் தானே? சேஞ்சே இருக்காது. ஸோ அப்போ x2 மைனஸ் x1 போட்டோம்னா x2 அதே தான் கிடைக்கும், x1 அதே தான் கிடைக்கும், 0 வந்துடும், கரெக்ட் தானே? ஸோ அப்போ dy by dx போட்டோம்னா இந்த பர்ஃபெக்ட்லி வெர்டிக்கல் லைனில் நமக்கு dy இருக்கும், பட் dx 0 இருக்கும், கரெக்டாக? இந்த ஸ்கேல் அப்படியே அப்ளை பண்ணுங்களேன். இதில் y ஆக்சிஸ் என்னது? கரண்ட்டு, கரெக்டாக? ஸோ dyக்கு பதிலாக கரண்ட்டுன்னு வச்சுக்கலாமா? எக்ஸ் ஆக்சிஸ் வோல்டேஜ், கரெக்டாக? ஸோ அப்போ dxக்கு பதிலாக டெல்வின்னு வச்சுக்கலாமா? ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன? del v divided by del I. இங்கே நமக்கு del I by del v இருக்குது ஸ்லோப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸில் ஸ்லோப் நம்ம அப்ளை பண்ணோம்னா dy by dxல del I by del v வருது. பட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஆப்போசிட் ஆஃப் திஸ், இன்வர்ஸ் ஆஃப் திஸ் ஸ்லோப். ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஜீனர் டைனமிக் இம்பிடன்ஸ் இஸ் இன்வர்ஸ் ஆஃப் த ஸ்லோப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ இது இன்வர்ஸ் பண்ணோம்னா நமக்கு எக்ஸாக்டாக 1 இது போட்டோம்னா del v divided by del I கிடைக்குமா? கரெக்ட் தானே? ஒரு பர்ஃபெக்ட் வெர்டிக்கல் லைனில் நமக்கு வந்து del v dx வந்து 0 இருக்குது, கரெக்ட் தானே? அப்போது 0 டிவைடட் பை del I இருக்கும். ஸோ 0 எதை வச்சு டிவைட் பண்ணாலும் 0, கரெக்ட் தானே? ஸோ அப்போ ரெசிஸ்டன்ஸ் ஜீனர் ரெசிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் 0 இருக்கும் இஃப் இட் இஸ் பர்ஃபெக்ட்லி வெர்டிக்கல். புரிஞ்சுதா? ஸோ சின்ஸ் இங்கே ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கனால இதில் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணோம்னா இப்படி ட்ரா பண்ணலாம், கரெக்டாக? ஸோ இப்படி ட்ரா பண்ணோம்னா நமக்கு எக்ஸில் ஸ்லைட்டான ஒரு சின்னதாக ஒரு 2 பாயிண்ட் கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் அகைன் ஸ்மால் வந்து 1ன்னு எடுத்துக்கும், லார்ஜாக வந்து 2ன்னு எடுத்துக்கும். ஸோ அப்போ பார்த்தோம்னா இது வந்து ஸ்மால், கரெக்டாக? ஸோ திஸ் இஸ் x1, திஸ் இஸ் x2. அதே மாதிரி இது y1, இது வந்து y2. இப்படி வச்சிட்டோம்னா நமக்கு சின்னதாக ஒரு சேஞ்ச் கிடைக்குது வோல்டேஜில், கரெக்ட் தானே? கரண்ட்டில் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது y1க்கும் y2க்கும். இது 3 இது 5 அப்படின்னு வச்சோம்னா 2 கிடைக்குது. இங்கே வந்து 3.1 இது 3.2 அப்படின்னு இருக்கும். வோல்டேஜில் ஒரு சின்ன சேஞ்ச், சின்ன ரைஸ் தான் இருக்குது, கரெக்டாக? ஸோ அப்போ ஒரு ஆல்மோஸ்ட் வெர்டிக்கல் லைன் இருந்ததுன்னா நமக்கு எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு சின்ன சேஞ்ச் தான் கிடைக்கும். ஸோ அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஒன்ஸ் அகைன் ஸ்லோப் போட்டோம்னா dy by dx கிடைக்கும். dy y ஆக்சிஸ் இஸ் கரண்ட், ஸோ del I divided by del v இப்படி கிடைக்கும். இன்வர்ஸ் ஆஃப் ஸ்லோப் போட்டோம்னா del v divided by del I கிடைக்கும். இதில் கரண்ட் வந்து பெரிய சேஞ்ச் இருக்குது, பட் வோல்டேஜ் வந்து ஸ்மால் சேஞ்ச் தான் இருக்குது.
ஒரு ப்ராக்டிக்கல் டயோடில் இதுவே ஒரு ஐடியல் டயோட்னா இது வெர்டிக்கல் பர்ஃபெக்ட்லி வெர்டிக்கலாக இருக்கும், அங்கே சேஞ்சே இருக்காது வோல்டேஜில், அண்ட் ரெசிஸ்டன்ஸும் 0 இருக்கும். ஸோ இதை தான் அந்த ஜீனர் டைனமிக் இம்பிடன்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க இந்த செகண்ட் பாரால. புரியுதா? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, குயிக் சம்மரி. Zener diode. Mainly this diode is manufactured to operate in Zener breakdown region. ஒரு PN junction diode வந்து breakdown region ஆப்ரேட் பண்ணோம்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து டேமேஜ் ஆகிடும், அதால் வந்து ஹீட்டை வித்ஹோல்ட் பண்ண முடியாது. பட் ஒரு Zener diode அதை மேனுஃபேக்சரிங் பண்ணுறப்பவே இந்த ஹீட்டை வித்ஹோல்ட் பண்ணுற மாதிரி, இதோட பவரை வந்து டிசிபேட் பண்ணிடுற மாதிரி, ஹீட்டை வந்து பவராக வெளியில் டிசிபேட் பண்ணிடுற மாதிரி அதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இட் கேன் பி ஆப்ரேட்டட் இன் breakdown region to some extent. இந்த IZ மேக்ஸ் அப்படின்ற ரீஜன் வரைக்கும் கரண்ட் வரைக்கும் இதை ஆப்ரேட் பண்ணலாம் Zener டயோடை பொறுத்த வரைக்கும். தென் இந்த Zener டயோடுக்கு ஒன்ஸ் அகைன் 2 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும், ஃபார்வர்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ், ரிவர்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ்னு. அது வந்து ஃபார்வர்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் it is exactly same as that of PN junction diode forward characteristics. கட் இன் வோல்டேஜ் வரைக்கும் கரண்ட் இருக்காது, கட் இன் வோல்டேஜ்க்கு அப்புறம் கரண்ட் எக்ஸ்போனென்ஷியலாக ரைஸ் ஆகும், அவ்வளோதான். ரிவர்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிவர்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் சேம் தியரி தான். ஒன்ஸ் அகைன் ஒரு சர்டன் ரேஞ்ச், ஒரு 3 to 4 வோல்ட் ரேஞ்சை வந்து ரிவர்ஸ் பயாஸ் வோல்டேஜ் ரீச் பண்ணுற வரைக்கும் வோல்டேஜ் அப்ளை பண்ணுற ரிவர்ஸ் பயாஸ் வோல்டேஜ் வந்து கிடைக்கிற ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட்டுக்கு இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஸோ கான்ஸ்டன்ட்டான கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். ஒன்ஸ் இட் ரீச்சஸ் இட்ஸ் பிரேக் டவுன் வோல்டேஜ் VZ ரீச் பண்ணிடுச்சுன்னா அங்கே வந்து நமக்கு ஷார்ப் ரைஸ் இன் கரண்ட் அப்சர்வ் பண்ணுவோம் டியூ டு ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால. ஸோ இங்கே ஷார்ப் ரைஸ் இன் கரண்ட், அதாவது கரண்ட் ஹியூஜாக ரைஸ் ஆனாலும் சேஞ்ச் ஆனாலும் நமக்கு இதில் கிடைக்கிற அந்த வோல்டேஜ் வந்து நம்ம பெருசாக ஆல்ட்ரே பண்ண மாட்டோம், ஆல்மோஸ்ட் கான்ஸ்டண்ட்டாக கிடைக்கும் ஒரு ப்ராக்டிக்கல் Zener டயோடில். அரசு ஐடியல் Zener டயோட் இட் இஸ் எக்ஸாக்ட்லி கான்ஸ்டன்ட், ஒரு பர்ஃபெக்ட்லி வெர்டிக்கல் லைனாக கிடைக்கும். ஸோ ஒரு ஐடியல் டயோடில் இப்படி பர்ஃபெக்ட்லி வெர்டிக்கல் லைனாக கிடச்சிதுன்னா நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து 0வாக இருக்கும், அதாவது Zener டைனமிக் இம்பிடன்ஸ்னு சொல்லுவாங்க ரெசிஸ்டன்ஸ் இங்கே. ஸோ இதுவே வந்து ஒரு ப்ராக்டிக்கல் டயோடில் சின்ஸ் இட் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி வெர்டிக்கல், ஒரு ஸ்மால் சேஞ்ச் இருக்கும் வோல்டேஜில். ஸோ இட் இஸ் ஒன்ஸ் அகைன் நம்ம சின்ன வயசில் படித்த ஸ்லோப் ஈக்குவேஷன் ஞாபகம் இருந்ததுன்னா XY கிராஃபில் ஸ்லோப் ட்ரா பண்ணோம்னா dy/dx அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே dy/dx போட்டோம்னா நமக்கு I/ஸ்மால் சேஞ்ச் இன் I டிவைடட் பை ஸ்மால் சேஞ்ச் இன் V கிடைக்கும். பட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஸ்மால் சேஞ்ச் இன் V டிவைடட் பை ஸ்மால் சேஞ்ச் இன் I. ஸோ இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஆர் Zener டைனமிக் இம்பிடன்ஸ் இஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஸ்லோப். கரெக்டாக? ஸோ ஒரு ப்ராக்டிக்கல் டயோடில் ஸ்மால் சேஞ்ச் இன் வோல்டேஜ் கிடைக்கும் ஃபார் அ ஹியூஜ் சேஞ்ச் இன் கரண்ட். ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் கான்ஸ்டன்ட் தான், அது நெக்லிஜிபிளாக தான் இருக்கும் அந்த சேஞ்ச் கூட. ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் கான்ஸ்டன்ட்னே சொல்லிடலாம். ஸோ வேறஸ் இன் ஐடியல் Zener டயோட் அந்த ஸ்மால் சேஞ்ச் கூட இருக்காது, இட் வில் பி பர்ஃபெக்ட்லி கான்ஸ்டன்ட் அந்த Zener டயோட், இந்த Zener வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இம்பார்ட்டண்டான கேரக்டரிஸ்டிக்ஸ் Zener டயோடுக்கு. சேஞ்ச் கரண்ட்டில் வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருந்தால் கூட ஃப்ளோ ஆகிற கரண்ட்டில் நமக்கு Zener டயோடை வந்து ஒரு கான்ஸ்டன்ட்டான வோல்டேஜில் ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ இதை வச்சு தான் வோல்டேஜ் வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க, இதோட அப்ளிகேஷனாக அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு கேஜெட்ஸில் இதோட அப்ளிகேஷன்ஸ்னு 4 கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து வோல்டேஜ் ரெகுலேட்டர், இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன். தென் கேலிப்ரேட்டிங் வோல்டேஜ், தென் வந்து இட் கேன் பி யூஸ்ட் டு ப்ரொவைட் ஃபிக்ஸட் ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் இன் நெட்வொர்க் ஃபார் பயாசிங். தென் ஃபைனலாக வந்து இட் இஸ் யூஸ்ட் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் கேஜெட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 4 பாயிண்ட் இருக்கும். இந்த 4 பாயிண்ட்டுமே கிட்டத்தட்ட ஒரே விஷயத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும். வோல்டேஜ் வந்து இது கான்ஸ்டண்ட்டாக ப்ரொவைட் பண்ணும், அதை பேஸ் பண்ணி தான் இந்த 4 அப்ளிகேஷன் பாயிண்ட்ஸுமே இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் வோல்டேஜ் ரெகுலேட்டர், வோல்டேஜ் ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட்டான வோல்டேஜில். தென் இட் கேன் ஆல்சோ பி யூஸ் டு கேலிப்ரேட் வோல்டேஜ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. தென் இட் கேன் பி யூஸ்ட் அஸ் அ யூஸ் டு ப்ரொவைட் ஃபிக்ஸட் ரெஃபரன்ஸ் வோல்டேஜ், ஒன்ஸ் அகைன் சேம் வோல்டேஜை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு. ஃபைனலி ப்ரொடெக்ஷன் ஆஃப் கேஜெட்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, நமக்கு இன்றைக்கி பார்க்குற மாடர்ன் டிவைசஸ் லைக் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயோ அல்லது வாட்சஸ்லேயோ இது எல்லாத்துலேயுமே Zener டயோட் இருக்கும். எதுக்குன்னா நமக்கு வந்து ஆக்சிடென்டலாக சம்டைம்ஸ் நம்ம எப்போயாவது சார்ஜில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நமக்கு திடீர்னு எக்ஸசிவாக ஒரு வோல்டேஜ் வந்துடுது, ஏதாவது ஒரு ஆக்சிடென்டலாக நமக்கு வீட்டில் வரப்போ பவர் சப்ளை ரொம்ப ஃப்ளக்ஷுவேட் ஆகி ஒரு ஹியூஜ் வோல்டேஜ் அதில் ஃப்ளோ ஆகிடுச்சு அப்படின்னா ஒன்ஸ் அகைன் டிவைஸ் வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ எவ்வளோ தான் ஹியூஜ் வோல்டேஜ் வந்தால் கூட இந்த Zener டயோட் இருந்ததுன்னா அது வந்து வோல்டேஜை கான்ஸ்டண்ட்டாக ரெகுலேட் பண்ணும். இந்த VZ அப்படின்ற இந்த வோல்டேஜில் கான்ஸ்டண்ட்டாக ஃப்ளோ வைக்கும். அது உள்ளார வந்து அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க Zener டயோட. கரெக்டாக இவ்வளோ வோல்டேஜ் வந்தால் கூட இந்த வோல்டேஜில் மெயின்டைன் பண்ணுற மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இட் கேன் ப்ரொடெக்ட் கேஜெட்ஸ் ஃப்ரம் ஆக்சிடென்டல் ரைஸ் ஆஃப் எக்ஸசிவ் வோல்டேஜ். அவ்வளோதான் அப்ளிகேஷன்ஸ்னால இருக்கும். புரியுதா? தென் ஒரே ஒரு அப்ளிகேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, வோல்டேஜ் ரெகுலேட்டர் மட்டும். அது என்னென்னு பார்க்கலாம். அவ்வளோதான், அதோட முடியுது இன்றைக்கி டாபிக். வோல்டேஜ் ரெகுலேட்டர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. தென் இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர் பேஸ் பண்ணி ஒரு சம் இருக்கும்.
Zener diode as voltage regulator. ஓகே, இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட். இது ரிவர்ஸ் பயஸில் இருக்கணும். Zener diode ரிவர்ஸ் பயஸில் தான் வோல்டேஜ் ரெகுலேட்டராக யூஸ் பண்ண முடியும். ஃபார்வர்ட் பயஸில் ஒன்றும் பண்ணாது. அது சேம் as that ஆஃப் PN ஜங்ஷன் டயோடு வந்து. ஸோ ரிவர்ஸ் பயஸில் இருக்கணும். P வந்து நெகட்டிவ்லையும் N வந்து பாசிட்டிவ்லையும் கனெக்ட் ஆகிருக்கணும். ஸோ ஒரு இன்புட் வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. ஸோ இதில் நம்ம வோல்டேஜ் ரைஸ் பண்ணிகிட்டே வருவோம். ஸோ இதனால் வந்து இதில் கரண்ட் ஃப்ளோ ஆகும். கரண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். ஸோ இப்படி ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகும். திஸ் இஸ் டோட்டல் கரண்ட் ஃப்ளோவிங் இன் த சர்க்யூட். ஒன்ஸ் இட் ரீச்சஸ் திஸ் பாயிண்ட், இட் ஹாஸ் டூ பார்ட்ஸ். ஸோ கரண்ட் ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகும். இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் IZ, இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் IL. கரண்ட் ஃப்ளோ ஆகிறது இட்ஸ் லைக் வாட்டர் ஃப்ளோ ஆகிற மாதிரி தான். ஒரு வாட்டர் வந்து தண்ணி போயிட்டு இருந்ததுன்னா நேராக ஒரு பாதை இருந்ததுன்னா நேராக போயிட்டே இருக்கும். ஒரு பாயிண்டில் அதுக்கு ரெண்டு பாதை ஸ்ப்ளிட் ஆனிச்சுன்னா ரெண்டுத்துலேயும் போகும். கரெக்ட் தானே? ஸோ இங்கே போகிற தண்ணி எக்ஸாக்டாக இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் இதில் போகிற தண்ணி ப்ளஸ் இதில் போகிற வாட்டர். கரெக்ட் தானே? அதே மாதிரி தான் கரண்ட்டும். ஸோ கரண்ட் வந்து ஒரு நேராக பாத்து இருந்ததுன்னா அது போயிட்டே இருக்கும். ஒன்ஸ் அதுக்கு ஒரு ஸ்ப்ளிட் கிடைக்குது, ரெண்டு பாத்தாக ஸ்ப்ளிட் ஆகுதுன்னா ரெண்டு பாத்துலேயும் ஸ்ப்ளிட் ஆகி போயிடும். ஸோ இதில் ஃப்ளோ ஆகிற டோட்டல் கரண்ட் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு IZ ப்ளஸ் IL. ஓகேவா? ஓகே. ஸோ இதில் வந்து நம்ம இன்புட் வோல்டேஜை ரைஸ் பண்ணிகிட்டே வருவோம். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே, அதாவது அந்த VZ ரீச் பண்ண உடனே ரிவர்ஸ் பயஸ் வோல்டேஜ் தான் வந்து இந்த ரிவர்ஸ் பயஸ் வோல்டேஜ் வந்து ஒரு VZ பாயிண்ட்டை ரீச் பண்ண உடனே ஷார்ப் ரைஸ் இன் கரண்ட் நமக்கு தெரியும். சின்ஸ் இட்ஸ் Zener diode, பிரேக் டவுன் அங்கே ஃப்ளோ கிடச்சிரும். ஏன்னா அது நேரோ டிப்ளீஷன் ரீஜன்னால ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 3 to 4 volts வோல்டேஜ் ரிவர்ஸ் பயஸ் வந்ததுன்னா ஷார்ப் ரைஸ் இன் கரண்ட் அங்கே கிடைக்கும் நமக்கு. ஸோ இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் ஒரு ஹியூஜ் நம்பர் ஆஃப் கரண்ட் இருக்கும். பட் இது வந்து எவ்வளோ தான் கரண்ட் ஷார்ப் ரைஸ் ஆகி எவ்வளோ தான் சேஞ்ச் ஆனாலும் அந்த VZக்கு மேலே இது என்ன தான் நம்ம ரைஸ் பண்ணாலும் இங்கே கிடைக்கிற அந்த Zener வோல்டேஜ் வந்து சேமாக இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதானே நம்ம Zener diode படித்த இந்த ரிவர்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸில் ஒரு இன்புட் வோல்டேஜ் என்ன தான் ரைஸ் பண்ணாலும் கரண்ட் வந்து நமக்கு எப்படி தான் ஷார்ப்பாக ரைஸ் ஆனால் கூட Zener diode has a capability to maintain its breakdown voltage exactly constant. If it is ideal diode, if it is practical diode, it can maintain it as almost constant. புரியுதா? ஸோ இங்கே என்ன வோல்டேஜ் கிடைக்குதோ அதே தான் இங்கே அவுட்புட்டாக கிடைக்கும். இந்த Zener வோல்டேஜில் கிடைக்கிற வோல்டேஜ் தான் இங்கே அவுட்புட்டாக கிடைக்கும். சின்ஸ் திஸ் போத் பாயிண்ட்ஸ், இந்த பாயிண்ட்டுக்கும் இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான் Zener வோல்டேஜ். ஸோ இந்த பாயிண்ட்டும் பேரலாக இருக்கனால இங்கே என்ன வோல்டேஜ் கிடைக்குதோ அதே தான் அவுட்புட் வோல்டேஜாக நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு இங்கே இன்புட் வோல்டேஜ் வந்து என்ன தான் வேரி ஆனாலும், இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்ன தான் வேரி ஆனாலும், இஃப் திஸ் இன்புட் வோல்டேஜ் டஸ் நாட் ஃபால் பிலோ திஸ் பிரேக் டவுன் வோல்டேஜ், அந்த 3 to 4 ரேஞ்சுக்கு கீழே ஃபால் ஆகாமல் அதுக்கு மேலே இது ரைஸ் பண்ணிகிட்டே போனாலும் நமக்கு சேம் கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் கிடைக்கும் அவுட்புட் ஆஃப் Zener diode. புரியுதா? இதுதான் கொடுத்துருப்பாங்க. ஒரு நிமிஷம் புக் தாங்க. So a Zener diode working in the breakdown region can serve as a voltage regulator. It maintains a constant output voltage even when the input voltage VI or load current IL varies. The circuit used for the same is shown in the figure. Here in the circuit, the input voltage VI is regulated at a constant voltage VZ, which is represented as VO in output side. அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கரெக்டாக? சின்ஸ் நான் 1 செகண்ட் சொன்ன மாதிரி இந்த பாயிண்ட்டு பேரலில் இருக்கனால இங்கே என்ன வோல்டேஜ் கிடைக்குதோ, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கிடைக்குதோ அதே தான் நமக்கு இங்கே அவுட்புட் வோல்டேஜாக கிடைக்கும். தென் the output voltage can be maintained constant as long as the input voltage does not fall below VZ. அதாவது நம்ம ரிவர்ஸ் பயஸ் வோல்டேஜ் வந்து அந்த 3 to 4 வோல்டேஜ் ரேஞ்சுக்கு கீழே போகாத வரைக்கும் நமக்கு இந்த அவுட்புட் வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக கிடச்சிட்ருக்கும். ஓகேவா? Then when the potential developed across the diode is greater than VZ, same theory, when the potential, அதாவது நம்ம இங்கே அப்ளை பண்ணுற வோல்டேஜ் வந்து இதுக்கு மேலே போணுச்சுன்னா, VZக்கு மேலே இதை க்ரியேட் ஆனிச்சுன்னா Zener diode goes into the breakdown region and
there is a sharp rise in current நம்ம அப்சர்வ் பண்ணலாம். ஸோ அந்த கரண்ட் வந்து இந்த ரெசிஸ்டரில் ஃப்ளோ ஆகும். அந்த டோட்டல் கரண்ட் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஜினர் கரண்ட் ப்ளஸ் லோட் கரண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் த பாயிண்ட் டு பி நோட்டட் ஹியர் இஸ் இந்த கரண்ட் ஆல்வேஸ் லெஸ் தென் IZ max. Suppose if it is greater than that, ஜினர் டயோட் டேமேஜ் ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த என்டையர் ஆப்ரேஷன்லையும் நமக்கு V0 is always equal to VZ அப்படின்னு சொல்லுவாங்க. VZ is almost constant for a practical diode. For ideal diode it is exactly constant. ஸோ நம்ம வோல்டேஜை ரெகுலேட் பண்ணிட்டோம். கரெக்டாக அவுட்புட் வோல்டேஜ் வந்து சேமாக கான்ஸ்டன்ட்டான வோல்டேஜ் கிடைக்குது. இங்கே நம்ம எக்ஸசிவாக வேரி பண்ணுற இன்புட் வோல்டேஜ் இருந்தாலும். ஸோ அதுதான் இதோட அப்ளிகேஷன். புரிஞ்சுதா? டவுட் இல்லையே? ஃபைனலாக ஒரு சம் இருக்கும், அதை பேஸ் பண்ணி சம்மோட இன்றைக்கி ஸ்டாப் பண்ணிக்கலாம். சம்மில் வந்து சில நம்பர்ஸ் கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காங்க. பட் அந்த டயக்ராம் தான் வந்து உங்களுக்கு எக்ஸாக்ட் கொஸ்டின். Find the current through the Zener diode when the load resistance is 1 kilo ohm. That is actually either load resistance is 2 kilo ohm அப்படின்னு கொடுத்துருக்கணும், அப்படி இல்லைனா series resistance is 1 kilo ohm அப்படின்னு கொடுத்துருக்கணும், or Zener resistance 1 kilo ohmனு கொடுத்துருக்கணும். பட் நமக்கு டயக்ராம் தான் நமக்கு கொஸ்டின். டயக்ராமில் இருக்கிறபடி நம்ம சம்மை சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ டயக்ராம் என்னென்னா 15 volts இருக்குது. நான் கொஸ்டின் கரெக்டாக ஒரு சர்க்யூட் இந்த மாதிரி இருக்குது. ஒரு பாசிட்டிவ் சப்ளை 15 வோல்ட் சப்ளை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அது கூட ஒரு சீரியஸ் ரெசிஸ்டன்ஸ், தென் ஒரு ஜினர் டயோட் இன் ரிவர்ஸ் பயாஸ்ட். அதில் வந்து ஜினர் வோல்டேஜ் வந்து நமக்கு இந்த மாதிரி சப்ளை பண்ணோம்னா இந்த செட்டப்பில் 9 வோல்டேஜ் கிடைக்குது கான்ஸ்டன்ட் வோல்டேஜாக. தென் இது கூட ஒரு லோட் ரெசிஸ்டர் ஆஃப் 2 கிலோ ஓம் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஜினர் டயோடில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை கேட்குறாங்க. ஃபைண்ட் த கரண்ட் த்ரூ த ஜினர் டயோட் விச் மீன்ஸ் IZ கேட்குறாங்க. கரெக்டாக? இந்த சர்க்யூட்டில் இது டோட்டல் கரண்ட் I. பாசிட்டிவ் டு நெகட்டிவ் கரண்ட் ஃப்ளோ ஆகும், இங்கேருந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது டோட்டல் கரண்ட் ஒன்ஸ் இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகிடும். ஸோ அப்போ டோட்டல் கரண்ட் I இஸ் ஈக்குவல் டு IZ ப்ளஸ் ILன்னு சொல்லலாமா? கரெக்ட் தானே? நமக்கு IZ தான் வேணும். ஸோ இப்போ IZ இதை ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா IZ இஸ் ஈக்குவல் டு I மைனஸ் IL அப்படின்னு எழுதலாம். கரெக்டாக? ஓகே, ஸோ இப்போ நமக்கு ஐயும் என்னென்னு தெரியாது, ILலும் என்னென்னு தெரியாது. அதுதான் நம்ம ஃபர்தராக கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அது ரெண்டுத்தையும் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு எக்ஸாக்டாக IZ கிடச்சோம். ஃபஸ்ட் I என்னென்னு கண்டுபிடிப்போம். அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா V இஸ் ஈக்குவல் டு IR, I இஸ் ஈக்குவல் டு V டிவைடட் பை R. கரெக்ட் தானே? ஓகே, ஐன்றது இது. கரெக்டாக? ஸோ இந்த ரெசிஸ்டரில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ரெசிஸ்டர் வந்து ரெண்டு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்க்கு நடுவில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பாயிண்டில் ப்ளஸ் 15 வோல்ட் ஆப்ரேட் பண்ணுறோம். இந்த பாயிண்டில் ஜினர் வோல்டேஜ் 9 வோல்ட் இருக்குது. கரெக்டாக? இங்கே தான் மோர் பாசிட்டிவ். திஸ் இஸ் வென் கம்பேர்ட் டு திஸ் இட் இஸ் லெஸ் பாசிட்டிவ். ஸோ கரண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ்னு சொல்லியிருந்தோம். பாசிட்டிவ் நம்ம எப்பவுமே V1 எடுத்துக்குவோம். திஸ் இஸ் V2. கரெக்டாக? ஸோ அப்போ அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா இந்த ரெசிஸ்டரில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை கண்டுபிடிக்கணும்னா இந்த ரெசிஸ்டருக்கு 2 எண்ட்ஸில் இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் டிவைடட் பை இந்த ரெசிஸ்டன்ஸ் போடுவோம். ஸோ R இஸ் ப்ரிட்டி கிளியர். R வந்து 1 கிலோ ஓம். ஸோ 1 × 10⁻³ கரெக்டாக? வோல்டேஜ் V பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு வோல்டேஜ் சிங்கிள் வோல்டேஜாக இல்லை, ரெண்டு டிஃப்ரெண்ட் வோல்டேஜ் இருக்குது. சின்ஸ் இட் இஸ் கனெக்டட் இன் சீரிஸ் ரெண்டு டிஃப்ரெண்ட் வோல்டேஜ் இருக்குது. இந்த இடத்துல 15 வோல்ட், இந்த இடத்துல 9 வோல்ட் இருக்குது. ஸோ அப்போ V1 மைனஸ் V2ல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 15 மைனஸ் 9. 15 மைனஸ் 9 இஸ் 6. 6 டிவைடட் பை 10⁻³ இந்த 10⁻³ மேலே போணுச்சுன்னா I இஸ் ஈக்குவல் டு 6 × 10⁻−3 வருமா? 10⁻−3 இஸ் மில்லி. ஸோ அப்போ I இஸ் ஈக்குவல் டு 6 மில்லி ஆம்பியர். கரெக்டாக?
ஸோ ஐ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஒன்று கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஐஎல். ஸோ ஐஎல்னால் இது 1 செகண்ட். இந்த ரெசிஸ்டரில் லோட் ரெசிஸ்டரில் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். சேம் ஃபார்முலா அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா. ஐ இஸ் ஈக்குவல் டு ஐஎல் இந்த இடத்துல ஐஎல் இஸ் ஈக்குவல் டு விஎல் டிவைடட் பை ஆர்எல். கரெக்டா? ஸோ ஆர்எல் நமக்கு இருக்குது 2 கிலோ ஓம். விஎல் இஸ் நத்திங் பட் இதில் எவ்வளோ வோல்டேஜ் மெயின்டைன் ஆகுதோ அதே வோல்டேஜ் தான் இங்கே அவுட்புட்டாக மெயின்டைன் ஆகும் அப்படின்னு நான் சொன்னேன். கரெக்ட் தானே? ஜெனர் ரிவர்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்குறப்போ V out is equal to ஏக்கும் பிக்கும் நடுவில் எவ்வளோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குது? VAB which is equal to VZ which is equal to 9 volts. கரெக்ட் தானே? ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 9 divided by 2 into 10 power minus 3 வருமா? ஸோ 10 power 3. ஸோ 9 by 2 4.5. ஸோ 10 power 3 மேலே போணுச்சுன்னா 4.5 into 10 power minus 3 வரும் which is equal to 4.5 milliampere. ஸோ ஐ கண்டுபிடிச்சிட்டோம் 6 milliampere, ஐஎல் கண்டுபிடிச்சிட்டோம் 4.5 milliampere. now நமக்கு ஐஇசட் ஜெனரேட்டரில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் தான் வேணும். ஐஇசட் இஸ் ஈக்குவல் டு 6 minus 4.5. ஐஇசட் இஸ் ஈக்குவல் டு 1.5 milliampere. புரிஞ்சுதா? டவுட் இல்லையே? ரைட். நெக்ஸ்ட் நாளைக்கு ஸோ இது வரைக்கும் ஜெனர் டயோட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நாளைக்கு ஃபைனல் பார்ட் ஆஃப் டயோட் விச் இஸ் ஆப்டோ எலக்ட்ரானிக் டிவைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 டயோட்ஸ் இருக்கும். அதில் ஒரு ஃபோட்டோ டயோட், லைட் எமிட்டிங் டயோட், சோலார் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்டோனாலே கிட்டத்தட்ட லைட்டை பேஸ் பண்ணி வருது. ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை லைட்டாகவும் கன்வெர்ட் பண்ணும், லைட் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக எப்படி கன்வெர்ட் பண்ணும் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் 2 டயோட் இருக்கும். எல்இடியும் ஃபோட்டோ டயோடும், ஃபைனலாக சோலார் செல் இருக்கும். ஸோ இது 3 மட்டும்தான் இருக்குது. இதில் நிறைய ஈக்குவேஷன்ஸோ கான்செப்ட்ஸோ இன்வால்வ் இருக்காது. சம் தியரி அண்ட் அதோட அப்ளிகேஷன்ஸ் அவ்வளோதான் இருக்கும். நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? ஸ்டாப் பண்ணு.